ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ தான். சின்னதாக ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க, தக்காளியிலேருந்து உதிர ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய தக்காளி அறுவடை பண்ணும்போதெல்லாம் நான் சொல்கிறேன், தக்காளி இந்த மாதிரி லைட்டாக எல்லோ ஆன உடனேயே பறிச்சிடணும். டார்க்காக ரெட் ஆன உடனே பறிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா செடிகள் முதிர்வு தன்மையை அடைஞ்சிருவாங்க. நம்ம செடிகளெல்லாம் அதனுடைய இதெல்லாம் காய்ப்பெல்லாம் முடிய போகுது கம்ப்ளீட்டாக. அதனால் நம்ம இந்த அளவுக்கு எல்லோவாக இருக்கிறத பறிக்கிறோம். இல்லைன்னா லேசாக எல்லோ கலர் மாறின உடனேயே நான் பறிச்சிடுவேன். எட்ட மாட்டேங்கிறீங்க. இங்கே வாங்க. நாட்டு தக்காளியும் கிடக்குறாங்க. அப்புறம் பெங்களூர் தக்காளி இருக்காங்க. நாட்டு தக்காளி போட்டு ரசம் வச்சா அது பறிச்சாச்சு. ஓரளவுக்கு சாப்பாக இருக்கிறதெல்லாம் நாட்டு தக்காளி போட்டு ரசம் வச்சா, இதுவே புளியே போடுறதில்ல நான். அவ்வளோ சுவையும் அவ்வளோ மனமும் இருக்குதுங்க. சரி, அப்படியே கொஞ்சம் இது கிடக்குதுன்னு நினைக்கிறேன். பறிச்சிக்கலாமா? மேலே இருந்துக்கோ செல்லக்குட்டி. ஒரு 4-5 காய் கிடக்கு, கோவக்காய். அதை மட்டும் பறிச்சிக்கலாம். உதிர்றீங்க. இதாக இருக்குது, சட்னி வச்சுக்கலாம். கோவக்காய் பறிக்கிறது இதை வச்சுட்டே பறிக்க முடியல. கோவக்காய் கொஞ்சமாக ஒரு 100-150 இருக்கும். அப்படியே வேறு என்ன பறிக்கலாம்? இன்றைக்கெலாம் பாவக்காய் குழம்பு தான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமும் பாவக்காய் அவ்வளோ கிடக்குறாங்க. இது பாருங்க, எவ்வளோ பாவக்காய் இருக்கட்டும். தம்பட்டை வர இருக்குது, சாம்பாரில் போட்டுக்கலாம். ஒன்று தான் நல்லா விளைஞ்சிருக்கு. ஸோ இது ஒன்று மட்டும் பறிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பீக்கங்காய் தான், ஏகப்பட்ட பீக்கங்காய். அதுவும் மெழுகு பீர்க்கன் கம்ப்ளீட்டாக இதாகிடுச்சு. என்ன விதையாயிடுச்சு. இதை ஒரு பீர்க்கன் மட்டும் பறிச்சிக்கலாமா? நாளைக்கு கூழுக்கு சாப்பிட்டுக்கலாம். அந்த வரேன். ஒரு தம்பட்டை அவரை, ஒரு மெழுகு பீர்க்கன் பறிச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மிளகாய் பறிச்சிக்கலாமா? கொஞ்சமாக பறிச்சுக்குவோம். நமக்கு தான் வீட்டில் டெய்லி இப்போல்லாம் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் இப்போன்னு இல்லை, எப்போவும் வைக்கிறது இல்லை. நம்ம வீட்டில் காய்கறியை அப்படியே எட்டியே கொண்டுட்டு போய் ஒரு இதில் போட்டு வச்சிருவேன். இந்த பழுக்காததெல்லாம் தன்னால் பழுத்துரும். மிச்சதெல்லாம் அப்படியே இருக்கும். இல்லை உடனே பயன்படுத்த முடியலன்னா கவரில் போட்டு வெளியவே வச்சுக்கிறது. எதுக்கு போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ணி எடுக்கிறத மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, சரிங்களா? மேக்ஸிமம் என்ன தெரியுமா பண்ணுறது, இந்த மிளகாயெல்லாம் நான் ஹார்வெஸ்ட்டே பண்ணாமல் சமைக்கும் போதெல்லாம் ஓடி வருவேன் பாருங்கள். எத்தனை தடவை ஓடி வருவேன். சரி, இன்றைக்குள்ளதுக்கு மட்டும் போதும். நைட்டுக்கு சட்னிக்கு, தேங்காய் சட்னிக்கு போதும்னு நினைக்கிறேன். வேறு என்ன அறுவடை பண்ணலாம்? போதும், இவ்வளோ தான். ஒரு கத்தரிக்காய் இருக்குது, டார்க் பச்சை கலர். பறிச்சிடலாமா? தன்னால் முளைச்ச கத்திரிக்காங்க. அதாவது சொல்லுவாங்கள்ல, ஒரு நாற்று அந்த நாற்றை பிடுங்கி வேறு இடத்துல நட்டால் தான் கத்திரி அறுவடை நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்க்கவே இல்லை ஒரு செடி வளர்ந்து பூ பூத்து காயே காய்ச்சிருச்சு. கொடுமடா சாமி அப்படிங்கிற மாதிரி. அதாவது கத்திரிக்காய் ஃபுல்லாக எல்லாம் ரீபார்ட் பண்ணிச்சேன்னா முடிஞ்சிருச்சு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக காய்க்குது. அதுக்கு நம்ம வேறு போட்டு வளர்த்துக்கலாம். ஏன்னா விதையே போட நேரமே இல்லையா? அதுக்குள்ளே பாரு, நான் கத்திரிக்காயே சாப்பிட்டுட்டு இருந்தேன். உனக்கு கத்திரிக்காய் இல்லாமல் எப்படி இருக்கேன் நான்? அதனால் தன்னால் வளர்ந்து உனக்கு காய்க்க ஆரம்பிச்சிடுறேன். நீ அடுத்த கத்திரிக்காயை வளர்க்குறதுக்குள்ளே நான் உனக்கு அறுவடை தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க தன்னால் முளைச்சி அறுவடையை கொடுத்துட்டாங்க. தக்காளி பாருங்கள், லைட்டாக எல்லோ ஆனது இருக்குது. அதனால் அதையும் கூட 2 பறிச்சுக்கிட்டேன். இதெல்லாம் வீட்டில் கொண்டு வச்சோன்னா அப்படியே பழுத்துரும். ஓகே,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஹார்வெஸ்ட் வீடியோ. அதாவது சாதாரண நாட்களில், அறுவடை நாட்களில் 2 கிலோ 3 கிலோ 4 கிலோன்னு நம்ம அறுவடை பண்ணுவோம். நமக்கு தேவைக்கு போக வெளியில் எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் நம்ம கொடுக்குறோம். ஆனால் சம்மர்லேயும் நம்ம வீட்டில் மாடி தோட்டத்து காய்கறிகளை தான் சாப்பிட்றோம், வெளியில் காய் வாங்குறதில்ல அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதுதாங்க உண்மையும் கூட. கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் உள்ள காய்கறிகளை மட்டுமே, நம்ம வீட்டு தோட்டத்தில் உள்ளதை மட்டுமே நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா காய்கறி செடிகளை அதிகமாக வைங்க. கண் குளிர்ச்சிக்கு 4-5 பூச்செடிகள் வைங்க, வேணான்னு சொல்லலை. இங்கே பாருங்கள், அடுத்த 2 புடலங்க வந்துட்டாங்க, வைங்க. ஆனால் வீட்டு தோட்டத்துலேருந்து சமைச்சு சாப்பிட்ற மாதிரி காய்கறி செடிகளை கண்டிப்பாக நீங்கள் வைக்கணும், சரிங்களா? அதுதான் வந்து நல்லதும் கூட. அழகுக்கும் மன சந்தோஷத்துக்கும் 1-2 பூச்செடிகள் வைக்கிறது தப்பில்லை. ஆனால் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? மாடி தோட்டம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறத விட நான் வெளியில் மார்க்கெட்டில் காயே வாங்குறதில்ல அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் ஹெல்த்தியாக நஞ்சில்லா காய்கறிகளை நானே விளைய வச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக தெரியும். கண்டிப்பாக அதை நீங்கள் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, ஹாப்பி கார்டனிங். டேக் கேர், பை, see you.